ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ஒரே ஒரு ஸ்கேல் இருந்தால் ஒரு நிமிஷத்தில் புடவை மடிச்சு அடிச்சிடலாமா? இது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் பயனுள்ள டிப்ஸு, டைம் சேவிங் டிப்ஸு கூட சொல்லலாம். நம்மள பலர் வீட்டில் இந்த மாதிரி முழு தேங்காய் வாங்கி வைப்போம். சமையலுக்கு வந்து அர்ஜென்ட்டாக நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகி வராது. ஸோ நீங்கள் புதுசாக தேங்காய் வாங்கிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்ம சிரட்டையிலேருந்து தேங்காவை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது வந்து ஃப்ரீசருக்குள்ளே வந்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் ஒரு ½ வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ எடுத்து இந்த மாதிரி வெளியே எடுத்து வச்சதும் இப்போ பாருங்கள், நான் ஒரு ½ மணி நேரம் வெளியே எடுத்து வச்சுட்டேன் இந்த தேங்காவை. ஸோ இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வீட்டில் ஸ்பூன் இருந்தால் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி தேங்காவோட ஓரப்பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக குத்தி இந்த மாதிரி எடுத்திங்கனாவே போதும். சூப்பராக வந்து நம்மளோட தேங்காய் ரிமூவ் ஆகி வந்துடும். ஃப்ரெஷ்ஷாக தேங்காய்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா 2ஆக உடச்சி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருங்க. ஒரு ½ மணி நேரமாவது ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீசஸ் போட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வேணும் போது தேவைப்படும் நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரி பொட்டுக்கடலையெல்லாம் வாங்கி வச்சோன்னா அது நம்ம வாங்கும் போதே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே டைமில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த பொட்டுக்கடலை வாசனையுமே நல்லாயிருக்கும். அது நாளடைவில் நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வதங்கின மாதிரி ஆயிரும். அந்த பொட்டுக்கடலை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. ஸோ வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் காட்டன் துணி இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அதில் அரிசி போட்டுக்குங்க. ஸோ அரிசி போட்டு நான் இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டி உள்ளே எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நம்மளோட பொட்டுக்கடலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு சக்கரை பாக்ஸில் வந்து எறும்பு வராமல் இருக்க இந்த மாதிரி ஒரு 2 கிராம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். எறும்பு எதுவுமே வராது. முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்க்கரையெல்லாம் போட்டுக்கிற டப்பாவில் வந்து சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணுறது பதில் இந்த மாதிரி ஹுட்டலான ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட சர்க்கரை பார்த்தீங்கன்னா கட்டிப்படாது, தண்ணியுமே விடாது. அதே போல் வந்து உங்கள் வீடுகளில் வந்து ஹுட்டலான ஸ்பூன் இல்லைன்னா சில்வர் ஸ்பூனை வந்து நீங்கள் இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி உள்ளே வச்சிட்டிங்கனாவே போதும். நம்மளோட சர்க்கரையுமே வந்து கட்டிப்படாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடுங்களில் மிளகாய் தூள்லாம் வந்து பருப்பு எப்படி அதிகமாக வாங்கி வைக்கிறோமோ அதே மாதிரி மிளகாய் பொடியெலாம் வந்து நம்ம அதிகமாக தான் வந்து நம்ம பொடிச்சு வைப்போம். ஸோ அந்த மாதிரி பொடிச்சு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிளகாயினுடைய கலருமே மாறிடுது. அதுக்கப்புறம் வந்து அந்த காரத்தன்மையுமே வந்து கம்மியாயிருது. ஸோ அந்த மாதிரி காரத்தன்மை கம்மியாகாமல் அதே சமயத்தில் கலருமே மாறாமல் இருக்குன்னா நம்ம வாங்கிட்டு வந்ததுமே அதில் வந்து நல்லா அந்த மிளகாய் பொடியை ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் கொஞ்சமாக வந்து நம்ம சால்ட் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. ஒரு மிளகாய்த்தூள் நல்லா நீண்ட நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கலருமே மாறாது. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடுங்களில் மளிகை சாமான் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம ஒரு சில வீட்டில் வந்து கபோர்டில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ஒவ்வொரு முறையும் நம்ம ஓப்பன் பண்ணும்போதும் ஒரு வித பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வித பேட் ஸ்மெல்லும் வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா நான் வந்து பட்டை தூளை அரைச்சி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஓப்பன்லேயே இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறனால எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. அதே மாதிரி கரப்பாம்பூச்சி பல்லி எதுவுமே வந்து உள்ளே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 6 ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டைம் சேவிங் டிப்ஸை கூட சொல்லலாம். நம்ம வந்து கடலையெல்லாம் வந்து முந்தின நாள் ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா ஒன்றில் இந்த மாதிரி அதாவது ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்ல வெதுவெதுப்பான தண்ணி நம்ம ஊற வைக்கிற பட்டாணியோ எதனா மூக்கடலையோ போட்டு அது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துருக்கு. அதாவது நம்ம வைக்கக்கூடிய பாத்திரம் வந்து நல்லா காற்று எதுவும் போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணுற ஒரு மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறனாலே நம்மளோட கடலை பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் நல்லா ஊறி புசு புசுன்னு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் பயனுள்ள டிப்ஸு. இப்போலாம் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து வீடுங்களில் வந்து லஞ்ச் பாக்ஸு வாட்டர் பாட்டிலாம் வாங்கியிருப்போம். அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வீடுங்க வாங்குகிற புது பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சூடான தோசைக்கல் தான் எடுத்துக்கோங்க. அதில் வந்து காட்டன் துணியை வந்து லைட்டாக வந்து நீங்கள் டிப் பண்ணி மேலே அந்த ஸ்டிக்கர் மேலே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 2 முறை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சட்டுன்னு நம்ம அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 முறை நான் வச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி.
ஸோ இந்த ஸ்டிக்கர் எந்த அளவுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகி வருது பாருங்கள். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறதுனால கொஞ்சம் கூட அந்த இடத்துல ஸ்டிக்கர் இருந்த அடையாளமே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 8 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் பயனுள்ள டிப்ஸு. நம்ம அர்ஜென்ட்டாக சமைச்சிட்டு இருப்போம். அந்த சமயங்களில் வந்து நம்ம அரிசியெல்லாம் கழுகும் போது பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து நம்ம தண்ணியை வந்து வடித்தாலுமே வந்து ஒரு சில டைமில் வந்து அரிசி கீழே விழுக தான் செய்யுது. இப்போ பாருங்கள், நான் தண்ணி கையில் வடித்தாலுமே வந்து ஒரு 2, 3 அரிசி வந்து கையில் நிற்க தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன தான் அர்ஜென்ட் சமயத்தில் நீங்கள் அந்த அரிசியை கழுகுனாலும் இந்த மாதிரி நீங்கள் புளி அரிக்கிறதுக்குன்னு தனியாக வந்து நம்ம வச்சுருப்போம்ல ஒரு ஜல்லடை, அதில் வச்சு இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிங்கன்னா ஒரு அரிசி கூட கீழே விழுகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 9 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸு. கண்டிப்பாக அந்த டிப்ஸை நீங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு ஸ்கேல் இருந்தால் போதும். சட்டு நம்ம புடவையை பார்த்திங்கன்னா மடித்து எடுத்துடலாம். புடவையோட முனைப்பகுதியில் இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு லைட்டாக இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்லா டைட்டாக பிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிடுங்க. அவ்வளோதான். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி நான் பூனம் சாரியில் தான் வந்து மடித்து காட்டுறேன். ஏன்னா அது மடிக்கிறது தான் வந்து என்ன தான் நம்ம மடித்து வச்சாலும் மடித்ததுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி கசங்கின மாதிரியே இருக்கும். ஸோ பட்டு புடவை எடுக்கிறது நான் பூனம் சாரி எடுத்தால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ரொம்ப புரியுன்றனால தான் இது எடுத்தேன். இப்போ பாருங்கள், சுற்றியாச்சு. லைட்டாக இந்த மாதிரி உதறி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நான் சூப்பராக பாருங்கள் எப்படி மடித்து காட்டுறேன். அழகாக இப்போ வந்து நம்ம மடித்தாச்சு. முனைப்பகுதியில் இருக்க அந்த ஸ்கேலை வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது மடித்தாச்சு. இந்த முனைப்பகுதியில் இருக்க ஸ்கேலை எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நிமிஷத்தில் நம்ம புடவை வந்து சூப்பராக வந்து மடித்தாச்சு. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன 9 டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.